என் வெண்புறா அழகின் வடிவம் இவள் ஒருத்தியே, அவள் தாய்க்கும் அவள் ஒருத்தியே. மங்கையர் அவளை கண்டனர் வாழ்த்தினர், அரசியர் அவளை கண்டனர் வாழ்த்தினர். யார் இவள்? வைகரை போல் தோற்றம், திங்களை போல் ஒளி, ஞாயிறு போல் அழகு, போரணி போல் வியற்பார்வம். இயேசுவில் பிரியமானவர்களே, நலம் தரும் லூர்து தாயினுடைய விழாவை இன்று நாம் கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்திலே அழகில் சிறந்தவளாய், ஒளியாய், நிலவாய், தன்னை நாடி வரக்கூடிய மக்களுக்கு ஒளி ஏற்றுகின்றவளாய் இருக்கக்கூடிய இந்த தாயினுடைய விழாவை இன்று நாம் கொண்டாடக்கூடிய இந்த தருணத்தில் இந்த நலம் தரக்கூடிய லூர்து தாய் நமக்கு கொடுக்கக்கூடிய சிந்தனை என்ன, நமக்கு கொடுக்கக்கூடிய வாழ்வியல் பாடங்கள் என்ன என்பதை 4 சிந்தனை ஓட்டத்திலே உங்களுக்கு தர விரும்புகிறேன். தாயை தேடி செல்லாத மனிதர்கள் யாருமே இல்லை. தாய் என்று அழைக்காத மனிதர்கள் யாரும் இல்லை. தாயை தேடி செல்லுகின்ற பொழுது அந்த பாசம், அன்பு, அந்த தாயிடம் இருந்து கிடைக்கக்கூடிய அந்த உறவு என்பது ஆண்டாண்டு காலமாய் எல்லா மதங்களிலும், எல்லா இனங்களிலும், எல்லா மொழிகளிலும் இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு உண்மை. ஆகவேதான் அன்னை மரியாளை கத்தோலிக்க திரு அவையானது நமக்கு தாயாக கொடுத்திருக்கிறது. தாயாக கொடுத்து இந்த தாயின் வாயிலாக இறைவனை தேடி, இந்த தாயின் வாயிலாக இறைவனை தேடி என்ற அந்த வார்த்தையோடு அந்த தாயை அந்த திருச்சபையானது தொடக்கத்தில் ஜனவரி மாதம் 1ஆம் தேதி ஆண்டவரின் தாய் என்று சொல்லி இந்த வருடம் முழுவதும் நடக்கக்கூடிய அந்த தன்மையையும் நமக்கு கொடுத்திருக்கிறது. ஆக இந்த லூர்து தாய் லூர்து நகரிலே செய்து கொண்டிருக்கக்கூடிய அதே அற்புதங்கள், செய்து கொண்டிருக்கக்கூடிய அதே நிலைகள் இன்று இங்கே நம்முடைய மத்தியிலே நடைபெற வேண்டும். அப்படியெனில் முதலாவதாக இந்த தாய் பெர்னதத் என்று சொல்லக்கூடிய அந்த சகோதரிக்கு சொன்ன வார்த்தை, நான் இந்த உலகில் அல்ல மறு உலகிலே நான் உனக்கு வாழ்வை தருவேன், இந்த உலகில் அல்ல மறு உலகில் நான் உனக்கு மகிழ்ச்சியை தருவேன் என்ற முதல் வார்த்தையை பெர்னதத்திற்கு லூர்து தாய் கொடுக்கிறார்கள். இந்த வார்த்தையினுடைய பின்னணி என்ன, இந்த வார்த்தை எதை குறிக்கிறது என்று சொல்லுகின்ற பொழுது, இந்த பெர்னதத் தன்னுடைய வாழ்க்கையிலே 3 நிலைகளில் வேதனையை அனுபவித்தார்கள். 3 நிலைகளில் தன்னுடைய வாழ்க்கையிலே வேதனையை அனுபவிக்கிறார்கள். குடும்பத்தின் வறுமை ஒருபுறம், இந்த அன்னையினுடைய காட்சியை கண்டதால் அதை தேடி வந்து கேட்ட அந்த மக்களால் ஏற்பட்ட அவமானம் இன்னொரு புறம், கன்னியர் மடத்திலே இணைந்த பிறகு அந்த கன்னியர் மடத்தில் ஏற்பட்ட அவமானங்கள் இன்னொரு புறம். இவ்வாறு பல நிலைகளிலே இந்த பெர்னதத் துன்பங்களை அனுபவிக்கிறாள். அவளுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி இல்லை. மகிழ்ச்சி இல்லாமல் துன்பத்தை அனுபவித்த அந்த தருணத்தில்தான் லூர்து தாய் சொல்லுகிறார்கள், இந்த உலகில் அல்ல மறு உலகில் நான் உனக்கு மகிழ்ச்சியை தருவேன். அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த உலகத்தில் மட்டுமல்ல, இந்த உலகத்தை தாண்டி இன்னொரு உலகம் இருக்கிறது. அந்த உலகை நோக்கி பயணம் செய்யக்கூடியவர்கள் நாம். ஆகவேதான் விபிலியம் மிக அழகாக சொல்லுகிறது, விண்ணகமே நமது தாய் நாடு. விண்ணகமே நமது தாய் நாடு என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், அந்த விண்ணக திருப்பயணிகளாக விண்ணகத்தை நோக்கி செல்லக்கூடிய மகனாய் மகளாய் நாம் இருக்கிறோம் என்பதை லூர்து தாய் பெர்னதத்தின் வாயிலாக எடுத்து காட்டுகின்றார். அப்படியெனில் நாம் கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. இந்த உலகத்திலே நாம் அனுபவிக்கக்கூடிய அந்த துன்பங்கள், அந்த வேதனைகள் நம்மை இறைவனோடு இணைக்கக்கூடிய ஒரு கருவி என்பதை உணர வேண்டும் என்ற முதல் சிந்தனையை இந்த தாய் நமக்கு வழங்குகிறார்கள். இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது இந்த தாய் பெர்னதத்தை பார்த்து சொல்லுகிறார்கள், இந்த இடத்தை தோண்டு,
தோண்டிய இடத்திலே நீர் வரும், அந்த நீரை நீர் பருகு என்று சொல்லுகிறார்கள். ஆறு போல நிறைவாழ்வை பாய்ந்தோடச் செய்வேன் என்று சொன்ன அந்த வார்த்தையைப் போல அந்த தண்ணீரானது பாய்ந்து ஓடியது. அந்த தண்ணீரை பருகிறார்கள் இந்த பெர்னதத். அன்று ஆரம்பித்த அந்த தண்ணீர் இன்று வரை லூர்து நகரிலே பாய்ந்து கொண்டிருக்கிறது. இரு பக்கமும் ஏராளமான மக்கள் அந்த இடத்திலே சென்று அந்த நீரை அருந்தி சுகத்தை பெறுகிறார்கள். ஆகவேதான் இந்த லூர்து அன்னையை நலம் தரும் நாயகியாக, நலம் தரும் அன்னையாக, நலம் தரும் தாயாக திருச்சபையானது கொண்டாடி கொண்டிருக்கிறது. இந்த அன்னையை தேடி வருகிறவர்கள் எந்த நோயாக இருந்தாலும், தங்களுடைய உடலிலே குணப்படுத்த முடியாத நோயாக இருந்தாலும், மருத்துவர்களால் கண்டுபிடிக்க முடியாத நோய்களாக இருந்தாலும், வாழ்க்கையின் இறுதி வரை மருந்தோடு தான் வாழ வேண்டும் என்ற நோயாக இருந்தாலும், அந்த நோயிலிருந்து சுகம் தருபவள் இந்த லூர்து தாய் என்பதை பெர்னதத்தின் வாயிலாக அன்னை மரியாள் நமக்கு கற்றுத் தருகிறார்கள். நோயோடு, மனநோயோடும், ஆன்ம நோயோடும், உடல் நோயோடும் போராடுகின்றவர்கள் இந்த தாயை பற்றி பிடித்தீர்களேயானால் உங்களுடைய வாழ்க்கையிலே நலம் கிடைக்கும் என்ற இரண்டாவது சிந்தனையை இந்த தாய் நமக்கு தருகிறார்கள். மூன்றாவதாக இந்த தாய் பெர்னதத்தை பார்த்து சொல்லுகிறார்கள், இந்த உலகம் அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. இந்த உலகத்திலே வாழக்கூடிய மனிதர்கள் பாவம் செய்து பாவிகளாயிருக்கிறார்கள். ஆகவே இந்த பாவிகளுக்காக உன்னை நான் ஒரு பரிகார பலியாய் ஏற்படுத்துகிறேன், உன்னை நான் ஒரு பரிகார பலியாய் ஏற்படுத்துகிறேன் என்று சொல்லி ஜெபமாலை சொல் என்று சொல்லுகிறார்கள். உலகத்தின் பரிகார பலியாய் எவ்வாறு ஆண்டவர் இயேசு மாறினாரோ, சிலுவையிலே பரிகார பலியாய் மாறி நம்முடைய பாவத்திலிருந்து விடுதலை தந்தாரோ, அதே போல இந்த தாய் தேர்ந்தெடுத்த இந்த மகள்தான் பெர்னதத். அந்த பரிகாரத்தை தன்னுடைய வாழ்க்கையிலே அவர்கள் அனுபவிக்கிறார்கள். காலரா, எலும்புருக்கி நோய், நிமோனியா, ஆஸ்துமா என்ற கடினமான நோய்கள், வலியால் துடித்து பல நேரங்களிலே சாவின் விளிம்புக்கு சென்று வருவாள். எதற்காக? பாவத்தின் பரிகாரத்திற்காக அன்னை மரியாளால் தேர்ந்தெடுத்த பெர்னதத் இவள் ஜெபித்தாள். உலக மக்களுக்காக ஜெபித்தார்கள். இன்று நாம் ஒவ்வொருவருமே அன்னை மரியாளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பரிகார பலியாயிருக்கிறோம். இந்த உலகிற்காக, இந்த உலகம் பாவத்திலிருந்து மீண்டு வர வேண்டும் என்பதற்காக, உலக மக்கள் இறைவனை பற்றி பிடிக்க வேண்டும் என்ற அந்த நிலையாக ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் பரிகார பலியாய் ஏற்படுத்தி இருக்கிறார். அந்த பரிகாரம் நாம் செய்ய வேண்டியது ஜெபமாலை. அது ஜெபமாலை என்ற இந்த பரிகாரத்தை கையில் எடுத்து நீங்கள் ஜெபிக்கின்ற பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் மட்டுமல்ல, உலகத்தையே மீட்டெடுப்பார் ஆண்டவர். இது தாய் சொன்ன மூன்றாவது வார்த்தை. இறுதியாக நான்காவதாக இந்த பெர்னதத் வாயிலாக தான் இந்த உலகிற்கு அன்னை மரியாள் ஒரு ஒப்பற்ற வார்த்தையை சொல்லுகிறார்கள். பெர்னதத் அன்னையை பார்த்து கேட்கிறார்கள், நீர் யார், எங்கிருந்து வருகிறீர்கள் என்று கேட்ட அந்த வார்த்தைக்கு அன்னை மரியாள் சொல்லுகிறார்கள், நானே அமல உற்பவி. நானே அமல உற்பவி என்ற வார்த்தையை இந்த தாய் பெர்னதத் வாயிலாக திருச்சபைக்கு கொடுக்கிறார்கள். 1854 ஆண்டு திருத்தந்தை அன்னை மரியாள் பாவமாசற்றவள், அமல உற்பவி என்று சொன்ன அந்த வார்த்தையை 1858 ஆண்டு 4 ஆண்டுகள் கழிந்து அன்னை மரியாள் பெர்னதத் வாயிலாக இந்த உலகிற்கு வெளிப்படுத்துகிறார்கள். திருச்சபை சொல்வது சரி என்பது இங்கு எடுத்தாளப்படுகிறது. அந்த தாயினுடைய மகனாய், மகளாய் இங்கே கூடியிருக்கின்ற நம்மையும் இந்த தாய் ஒருபோதும் கைவிட மாட்டார்கள். அந்த தாயை பற்றி பிடிப்போம், வாழ்க்கையிலே நிறைவை கொண்டாடுவோம். எழுந்து நின்று